نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وخلق منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم تنكح المرأة لأربع لمالها ولحسبها ولجمالها ولدينها فظفر بذات الدين تربت يداك எல்லாம் புகழும் ஆலத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தும் வல்ல நாயனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உயிருக்கு உயிரான உயிரின் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தன்னுடைய வாழ்க்கையாக வைத்துக் கொண்ட உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இமாம்கள் இறைநேசர்களாகிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் பெறவேண்டுமாக. கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையால் இறை இல்லத்தில் அமர்ந்து அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எப்படி திருமணம் நடைபெற வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையிலே நடைபெறக்கூடிய இந்த வைபவத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நல்கியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை பற்றி குறிப்பிடும் போது அன்னிகாஹ் மின் சுன்னத்தி வமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறையில் உள்ளது, அதை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸை நாம் பல தடவை கேட்டிருக்கிறோம். திருமணம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வழிமுறை, அதை புறக்கணிக்க கூடாது என்கிறார்கள். உலகிலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணத்தை விரும்பக்கூடியவர்கள் தான், ஒரு சிலரை தவிர. ஆனால் இஸ்லாம் திருமணத்தை வலியுறுத்துகிறது என்றால் எல்லோரும் திருமணம் முடிப்பது போன்று இஸ்லாமியர்களும் முடிக்கிறார்கள். எல்லோரும் தன்னுடைய சுய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக திருமணத்தை நடத்துகிறார்கள். அதுபோன்று நாமும் என்ற நிலையா நிச்சயமாக இல்லை. காரணம், இது என்னுடைய வழிமுறை, அதை புறக்கணிக்கக்கூடியவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால் இந்த திருமணம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த உலகம் சீரழிந்து சின்னாபின்னமாக ஆகுவதற்கு ஒழுக்கமின்றி கேடுகட்ட நிலையிலே, ஆடு மாடுகள் மிருகங்களை விட கேடுகட்ட நிலையிலே இந்த உலகம் சீரழிய வேண்டும் என்றால் அதற்கு இந்த திருமணம் என்ற நிலை இல்லாமல் இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதே நேரத்தில் திருமணம் என்ற ஒரு நிலை இருந்தும் கூட மனம் முடித்ததற்கு பிறகும் கூட ஆடு மாடுகள் போன்று மனிதர்கள் ஒழுக்கம் கெட்டவர்களாக வாழ்கிறார்கள் என்றால் இஸ்லாம் சொல்லித் தந்த முறைப்படி இஸ்லாம் நாம் திருமணத்தை அமைத்துக் கொள்ளவில்லை, நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை, நம்மில் பலர் அப்படி அமைத்துக் கொள்ளவில்லை என்பதைத்தான் அது சுட்டிக்காட்டுகிறது. காரணம், ஐயுஹ ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸப்பர் ஃபஇன்னஹு அகல்லு லில்பஸர் வ அஹ்ஸனு லில்ஃபர்ஜ். இளைஞர்களே, மனம் முடித்துக் கொள்ளுங்கள். திருமணம் முடிக்கக்கூடிய வயதை நீங்கள் கடந்து விடுவீர்களானால், அடைந்து விடுவீர்களானால் நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள். காரணம், திருமணம் உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், உங்களுடைய வெட்கஸ்தலத்தை பாதுகாக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் எதற்கு என்று குறிப்பிடுகிறார்கள்? இந்த இடத்திலே பார்வையை தாழ்த்துகிறது, பார்வையை கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வருகிறது. ஒரு மனிதன் திருமணத்திற்கு முன்னால் அந்த பெண்ணை முடிக்கலாமா, இந்த பெண்ணை முடிக்கலாமா, அப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா
பார்வை என்ற சிந்தனையிலே அவன் உலாவிக் கொண்டே இருப்பான், அவனுடைய சிந்தனை பதறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த நிலையிலே திருமணம் என்று முடித்தத உடனேயே அவனுக்கு எந்த நிலை வந்து விடுகிறது? இதுதான் என்னுடைய மனைவி என்ற ஒரு நிலை வருவதோடு தன்னை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலை மனம் முடித்ததற்கு பிறகும் கூட ஆண்களும் சரி பெண்களும் சரி தனங்கட்ட நிலையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால், கேடுகட்ட நிலையிலே அவர்களுடைய பார்வையும் பேச்சும் செயல்பாடும் அமைந்திருக்கிறது என்றால், இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைகளை அவர்கள் கடைபிடிக்காமல் இருப்பதுதான் இதற்கு காரணம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் என்று சொன்னதுமே எப்படி மணமகன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறார்கள். பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நபி வழி திருமணம் என்றால் மாலை இல்லாமல், வரதட்சணை இல்லாமல், ஆடம்பரங்கள் இல்லாமல் குறைந்த செலவில் நடத்தக்கூடியது மட்டும்தான் நபி வழி திருமணம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. என்ன இவர்கள் மாலை இல்லாமல் வரதட்சணை இல்லாமல் நடத்துகிறார்கள், ஆனால் அதற்கு பிறகு என்னெல்லாமோ நடக்கிறது, எப்படியெல்லாமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் அமைந்து விடுகிறது, எப்படியெல்லாமோ அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்றெல்லாம் பலரும் பேசுவதை நாம் பார்க்கிறோம். காதிலே